எத்தனாவது தேதி வரைக்கும் லீவு? 14ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் முடியல. போகியோட போகின்ற திருநாள் உழவர் திருநாளோட கடைசி நாளோட முடியுது. பட் இருந்தாலும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வாரம்லாம் நல்ல காலேஜுக்கு வந்துருக்கீங்க அப்படின்றதுனால அந்த ஒரு நாள் லீவு கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா. 28 மார்னிங் எல்லாருமே கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்றேன், டோட் வந்து இன்னைக்கு நமக்கு இப்ப வந்து இந்த செமஸ்டர்ல நிறைய விதிமுறைகள் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் நாங்க ஆன்லைன்ல அந்த அட்டெண்டன்ஸ் வந்து நாங்க என்டர் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் தெரியும் உங்களோட சக மாணவர்களுக்கு ஆல் டிக்கெட் வரல. ஏன் அப்படின்னு சொன்னா அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ்னால. ஸோ அதனால ஏற்கனவே ஒரு சில பேர் லீவ் போட்டுறீங்க. தயவு செய்து எந்த காரணத்தை முன்னிட்டும் திரும்பி லீவ் எடுக்கணும்னு நினைக்காது. அதனால 20ஆம் தேதி எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பொங்கல் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு ஒரு 3:30 வந்து பஸ் வந்து கிளம்பும். எல்லா கேர்ள்ஸும் மோர்லெஸ் நீங்க வந்து காலேஜ் பஸ்ல நீங்க போகலாம். ஓகே, யாரெல்லாம் செங்கல்பட்டு சைடு அல்லது இதில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நீங்க பஸ்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மற்றவங்க எல்லாம் நீங்க திங்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க கிளம்பி போகலாம். இப்ப எல்லாரும் அமைதியா எழுந்து நின்று நம்முடைய தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுப்போம். 3:15 மணி அளவில் ஸ்டாஃப் மீட்டிங் வந்து நடக்கும். ஏபிகால ஒரு ஷார்ட் ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கும். ஸோ அதனால எல்லா ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அந்த ஏபிகால 3:15க்கு அசம்பிள் ஆகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அசம்பிளி அட்டென்ஷன்னா பேசக்கூடாது, நேரா நிற்கணும். Standard is attention. தேசிய கீதம். ஒரு முறை இந்த நிகழ்ச்சிகளை அனைத்தையும் வழிநடத்திய ஹென்றி சார், மிஸ்ஸஸ் பிரியா மேடம் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்ற அனைத்து HODs அனைத்து துறை ஆசிரியர் மக்களுக்கும் எங்களது இனிமையான பொங்கல் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.